வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சிங்கிள் பெட்ரூம் இண்டிவிஜுவல் வீடு தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவடி அடுத்து கோவில் பதவியில் வருது. இது பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங் ஒரு சிங்கிள் பெட்ரூம் இண்டிவிஜுவல் வீடு. அதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அளவு சைஸ் 40க்கு 30, ஃப்ரண்டேஜ் 40 வருது, லென்த் 30 வருது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்டேஜ் இருக்கிறது ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப ரேர் இது. ஸோ இது பெஸ்ட்டு பேசிங்கில் இருக்குது. ஒரு 20 அடி ரோட்டில் அமைஞ்சிருக்குது. இதில் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு போட்டிருக்காங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல செடி மரங்களோடு வச்சுருக்காங்க. நம்ம வேணும்னா அந்த செடி மரங்களோட அடிஷ்னலாக கட்டினாலும் கட்டிக்கிடலாம். ஃப்ரண்டேஜ் 40 அடி இது. இல்லை நம்ம அதை செடி மரங்கள் நல்லா வச்சு மெயின்டைன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அது கார் பார்க்கிங் வேணும்னா கூட ஆல்ட்ரு பண்ணி கார் பார்க்கிங் கூட விட்டுக்கிடலாம். அதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்துட்ருக்குறோம். நல்லா இருக்குது வீடு. நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. வாடகைக்கு விட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மொட்டை மாடியிலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் பாருங்கள் செடி மரங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். அந்த காலி இடத்துல எனக்கு கீழே போய் எடுக்க முடியல, ஏன்னா நாய் கட்டி போட்டிருந்தாங்க. அதனால் கீழே போய் எடுக்க முடியல. ஸோ மேலேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சுற்றி செட் பேக் விட்டுருக்காங்க. உங்களுக்கு வீட்டுக்கு ஃபுல்லாக செட் பேக் அப்ராக்சிமேட்டில் ஒரு 1-1.5 அடி செட் பேக் விட்டு தான் கட்டியிருக்காங்க. பின்னாடி கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ செடி மரங்களோடு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லோ பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னா இது கண்டிப்பாக ஆப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ செடி வச்சுருக்காங்க பாருங்கள். இன்னும் இடம் இருக்குது. வாழை, முருங்கை அது மாதிரிலாம் ரொம்ப வச்சுருக்காங்க. ஸோ வேணும் அப்படின்னா இன்னும் நம்ம இது பண்ணிக்கலாம். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் கூலிங்க்கு இது போட்டிருக்காங்க. டைல் இந்த ஓடு போட்டிருக்காங்க. இது டியூப்ளெக்ஸ் வீடு. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு டியூப்ளெக்ஸ் வீடு போட்டிருக்காங்க. மேலேயும் நீங்கள் கெட்டினோட கெட்டிக்கிடலாம். ஏன்னா பில்லர் போட்டு தான் கெட்டியிருக்கிறாங்க. ஸோ சிங்கிள் பெட்ரூம், ஹால், கிச்சன் அந்த மாதிரி வந்திருக்கு. இதில் மேலேயும் உங்களுக்கு ஷீட்டு போட்டு இது பண்ணியிருக்காங்க ஸ்டார் ஹெட்டுக்கு. ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட் அங்கே வாடகைக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ வாடகை குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 5000 6000ங்கிற மாதிரி ஒரு வாடகைக்கு விடலாம். ஸோ வீடு கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ நம்ம உங்களுக்கு பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா கூட ஒரு பெட்ரூம் போட்டுனா போட்டுக்கலாம். இல்லை இது இருக்கிறதே ஆசிட்டிஸ் நம்ம இது பண்ணால் பண்ணிக்கலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போனால் கூட வாங்கி போடலாம். இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டணுன்னா கூட நம்ம பக்கத்து இடத்துல எம்டிஆர் இருக்கிற இடத்துலையும் நீங்கள் கட்டணுன்னா கூட கட்டிக்கிடலாம். இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்துட்ருக்குறோம். கிரவுண்ட் ஃப்ளோர் இது என்ட்ரன்ஸ் இது வரும், மெயின் என்ட்ரன்ஸு. அதுவும் உங்களுக்கு கேட் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு பண்ணி வச்சுருக்குறாங்க. இதான் கேட்டு உள்ளே என்ட்ரார் இடம். உங்களுக்கு டிவிக்கு அதுக்கப்புறம் பின்னாடி போகிறதுக்கு ஒரு கதவு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டேர் கேஸுக்கு கீழே ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இது பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் நல்லா பெருசாக தான் இருந்துச்சு. அதுலேயும் செல்ஃப் லாஃப்ட் எல்லாமே போட்டு வச்சுருக்குறாங்க. இந்த லொக்கேஷன்லேருந்து உங்களுக்கு ஒரு 1 கிலோமீட்டரில் நசரேத் ஸ்கூல் இருக்குது, சென்ட் தாமஸ் ஸ்கூல் இருக்குது, அதுக்கப்புறம் வேல்டெக் ஸ்கூல்ஸ் இருக்குது, அடுத்து நரேந்திரா ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு 4 ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்கூல்ஸுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு 1 கிலோமீட்டரில் இது பஸ் ஸ்டாப்ஸுங்கிறனால பஸ்ஸும் பார்த்திங்கன்னா ஆவடி டு ரெட் ஹில்ஸ் போகிறது, வேல்டெக்கு, கீழ்கொண்டையான், மேல்கொண்டையான் இந்த மாதிரி பஸ் சீரீஸ் எல்லாமே ஒரு 10 to 15 minutes ஒன்ஸ் சீரியஸாக பஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்து உங்களுக்கு ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 3 to 4 கிலோமீட்டர். அதிகபட்சம் ஒரு பைக்கில் போனீங்கன்னா ஒரு 5 to 7 minutesல ஆவடி பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். ஸோ ஆக்சசிபிலிட்டி நல்லாயிருக்கும். இதோட ரேட்டு 45 லட்சம் சொல்லி நெகோஷியேட் பண்ணுறாங்க. 45 lakhs சொல்லி நெகோஷியேட் பண்ணுறாங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை பார்த்து எல்லாத்துக்கும் தேங்க்யூ. பை, டேக் கேர்.